டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங் பற்றி நம்மளோட சமச்சீர் புக்ஸ்லேயே போதுமான அளவு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரிய வேண்டியது தெர் ஆர் 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் லெட்டர் ரைட்டிங். அதாவது ஒன்று ஃபார்மல் லெட்டர், இன்னொன்று வந்து இன்ஃபார்மல் லெட்டர். ஃபார்மல் லெட்டர்னால் வந்து அலுவலக கடிதம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டோ என்கொயரியோ இதெல்லாம் வந்து சொல்கிறது ஃபார்மல் லெட்டர். இன்ஃபார்மல் லெட்டர்னால் நம்மளோட ரிலேட்டிவ்க்கோ அப்பாக்கோ அம்மாக்கோ இல்லை ஃப்ரெண்டுக்கோ இந்த மாதிரி எழுதுறது வந்து இன்ஃபார்மல் லெட்டர். ஸோ இந்த 2 லெட்டருக்குரிய பேட்டர்ன் வந்து நீங்கள் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே கொஸ்டின்ஸ் வந்து அதில் தான் வரும். அதாவது ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்து இதில் வந்து எது வந்து தவறாக வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர் அட்ரஸை வந்து பின்னாடி கொடுத்துட்டு ரிசீவர் அட்ரஸ் வந்து முன்னாடி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்லலாம் எது கரெக்ட் ஆர்டர்னு. இல்லை டேட் வந்து எங்கே வரும், சல்யூட்டேஷன் வந்துட்டு சப்ஜெக்ட்க்கு முன்னாடி வருமா பின்னாடி வருமா, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த ஆர்டர் வந்து கரெக்டாக தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் எது எது என்னென்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எந்த விதமான லெட்டர் ரைட்டிங் கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ணலாம். இப்போ வாங்க ஒரு ஃபார்மல் லெட்டரோட ஃபார்மெட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபார்மல் லெட்டரில் பார்த்தீங்கன்னா சென்டரோட அட்ரஸ், அதாவது யார் எழுதுகிறாங்களோ அவங்களோட அட்ரஸ் இருக்கும், அதுக்கப்புறமா டேட் இருக்கும், அதுக்கப்புறமா நேம் ஆர் டெசிக்னேஷன் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ரிசீவர் இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் ஆஃப் த லெட்டர். ஏன்னா இது ஃபார்மல் லெட்டர் இல்லையா. இந்த தமிழில் வந்து பொருள் அப்படின்னு சொல்லுவோம்ல, குடிநீர் வேண்டி விண்ணப்பித்தல் அப்படின்னு எழுதுகிறோம்ல. ஸோ அந்த சப்ஜெக்ட் ஆஃப் த லெட்டர் வந்து ரொம்ப முக்கியம் ஃபார்மல் லெட்டரில். அது எங்கே வரும்னா நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ரிசீவருக்கு அப்புறமா சப்ஜெக்ட் வரும். அதுக்கப்புறம் சல்யூட்டேஷன்னா நம்ம வந்து மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ், டியர் இதெல்லாம் போட்டு எழுதுகிறோம் இல்லையா, அதுதான் சல்யூட்டேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பாடி ஆஃப் த லெட்டர். அதுக்கப்புறமா வந்து ஒரு க்ளோசிங் பேராகிராஃபு, அதாவது பாடி ஆஃப் த லெட்டருக்கு அப்புறமா உங்களுக்கு க்ளோசிங் பேராகிராஃப் வந்து வரும். அதுக்கப்புறமா காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ்னு ஒன்று வரும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து சென்டரோட நேமு ஆர் டெசிக்னேஷன். இப்போ அலுவலக கடிதம்னா அந்த டெசிக்னேஷன் வந்து நம்ம போடணும் இல்லையா. ஸோ இதுதான். ஸோ சென்டரோட அட்ரஸ்ஸு, டேட்டு, நேம் அண்ட் டெசிக்னேஷன் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ரிசீவரு, சப்ஜெக்டு, சல்யூட்டேஷனு, பாடி ஆஃப் த லெட்டர், க்ளோசிங் பேராகிராஃப், காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸு, சப்ஸ்கிரிப்ஷனு, சென்டரோட நேமு அண்ட் டெசிக்னேஷன் இருந்தால் டெசிக்னேஷன். நெக்ஸ்ட்டு இன்ஃபார்மல் லெட்டர் பாருங்கள். இன்ஃபார்மல் லெட்டரில் வந்து சென்டரோட அட்ரஸ் இருக்கும். எப்படி ஃபார்மல் லெட்டர்லேயோ அதே மாதிரி இங்கேயும் சென்டரோட அட்ரஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டேட் இருக்கும், அதுக்கப்புறம் டைரெக்டாக சல்யூட்டேஷன் வந்து வந்துடும். இங்கே வந்து அந்த ரிசீவரோட அட்ரஸ் வந்து இங்கே இல்லை பாருங்கள், சல்யூட்டேஷன் தான் வரும். அதாவது டியர் ஃப்ரெண்ட், டியர் டேட், அது மாதிரி இருக்கிறது தான் சல்யூட்டேஷன். நெக்ஸ்ட்டு பாடி ஆஃப் த லெட்டர் வரும், அப்புறம் க்ளோசிங் பேராகிராஃப், க்ளோசிங் பேராகிராஃப்க்கு அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன், லாஸ்ட்டாக வந்து சென்டர்ஸ் நேம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இது என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். அவங்களே ஒரு சாம்பிள் ஃபார்மல் லெட்டர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து சென்டரோட அட்ரஸ். ஓகேவா. சென்டர் அட்ரஸ் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 210, சன்ரைஸ் அவென்யூ, சென்னை. ஸோ பின்கோட் வந்து செகண்டாக வருது இல்லையா. ஸோ சென்டரோட அட்ரஸ் வந்து இப்படி வரணும். நெக்ஸ்ட்டு டேட்டோட ஃபார்மேட் பாருங்கள், இப்படி தான் எழுதணும். 10 April 2020. ஸோ டேட்டோட ஃபார்மெட் கூட சில டைம்ஸ் கேட்பாங்க. டேட்டோட ஃபார்மெட் இப்படி எழுதணுமா ஒரு ஃபார்மல் லெட்டரில், இல்லை இங்கே பாருங்கள் 10/4/2020 எது எழுதணும், எது வந்து கரெக்டான ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து டேட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். 10, அதுக்கப்புறம் மந்த்து வந்து வேர்ட்ஸில் எழுதணும், அப்புறம் 2020. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து
நேம் ஆர் டெசிக்னேஷன் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ரிசீவர். ஓகேவா? ஸோ நேம் இருந்தால் நேமு, அதுக்கப்புறம் அவரோட டெசிக்னேஷன், அதுக்கப்புறம் அட்ரஸ்ஸு, லாஸ்ட்டாக அந்த பின்கோடு அட்ரஸில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். எப்பயுமே ஒரு ஃபார்மல் லெட்டரில் வந்து சப்ஜெக்ட் எதுக்காக இந்த கடிதம் வந்து எழுதப்படுது அப்படின்றத வந்து சொல்வோம் இல்லையா? ஸோ சப்ஜெக்ட் வந்து வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் டியூ டு அ ப்ரோக்கன் பைப். ஸோ சப்ஜெக்ட் எங்கே வருது? நேம், டெசிக்னேஷன் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ரிசீவருக்கு அப்புறமா சப்ஜெக்ட் வருது. இந்த ஆர்டர் வந்து கேட்பாங்கங்க, என்ன ஆர்டரில் வந்துட்டு லெட்டர் இருக்கணும்னு. ஸோ அதன் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, சல்யூட்டேஷன்னா நம்ம அவங்கள அட்ரஸ் பண்ணுறோம் இல்லையா, டியர் சார் ஆர் மேடம், டியர் மிஸ்டர் ராஜ் அப்படின்னு வந்து அட்ரஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து சல்யூட்டேஷன். நெக்ஸ்ட்டு பாடி ஆஃப் த லெட்டர், நம்ம என்ன பிரச்சனையோ இல்லை என்ன நம்ம கேட்குறோமோ அதுதான் வந்து பாடி ஆஃப் த லெட்டர். நெக்ஸ்ட்டு வந்து க்ளோசிங் பேராகிராஃப். ஸோ இங்கே என்ன சொல்கிறோம், இங்கே வந்து பாடி ஆஃப் த லெட்டரில் வந்து வி ஹாவ் அப்சர்வ் வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர் ஃபார் லாஸ்ட் 15 days அட் அ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் நியர் அவர் ஸ்கூல். இட் மேக்ஸ் த ஹோல் ஏரியா ஸ்லிப்பரி அண்ட் மட்டி. மஸ்கிட்டோஸ் ஹவ் பிகன் டு ப்ரீத் தேர் அண்ட் இட் ஹஸ் பிகம் அ ஹெல்த் ஹசார்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இது வந்து ப்ராப்ளத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறீங்க. க்ளோசிங் பேராகிராஃபில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ டைரெக்டாக எங்களுக்கு என்ன வேணும், என்ன தீர்வு வேணும், இல்லை நாங்கள் எதை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு ஒரு 1 or 2 லைன்ஸில் சொல்கிறது தான் க்ளோசிங் பேராகிராஃப். ஃபைனலி we request you to look into the matter immediately and get the pipeline repaired. ஸோ ஃபைனலாக என்ன பண்ண சொல்கிறாங்க, பைப்லைனை ரிப்பேர் பண்ணுற ஆக்ஷனை வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரே லைனில் நாங்கள் இதை தான் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து க்ளோசிங் பேராகிராஃப். லாஸ்ட்டாக வந்து காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ். காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ்னால் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து யுவர்ஸ் சின்சியர்லியோ இல்லை யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லியோ இல்லை யுவர்ஸ் ட்ரூலி, யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, இந்த மாதிரி வர்றது தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டர்ஸ் நேம், டெசிக்னேஷன் இஃப் அப்ளிகபிள். இப்போ டெசிக்னேஷன் இருந்ததுன்னா போடலாம், இல்லை லாஸ்ட்டில் வந்து சென்டர்ஸ் நேம் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து மாடல். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டர் அட்ரஸ் இருக்குது, டேட்டோட ஃபார்மேட் வந்து பார்த்துக்கோங்க. டேட்க்கு அப்புறமா வந்து நேமு, டெசிக்னேஷன் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ரிசீவர் வந்துட்டு வரணும். அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறமா சல்யூட்டேஷன் வரும், பாடி ஆஃப் த லெட்டர் வரும், அப்புறம் க்ளோசிங் பேராகிராஃப் வந்து வரும், அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ். காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ்னால் அந்த தேங்க்யூ சொல்கிறோம்ல, அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸு. சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது யுவர்ஸ் ட்ரூலி, ஃபெய்த்ஃபுல்லி, ஒபீடியன்ட்லி, சின்சியர்லி இதெல்லாம் போடுறோம் இல்லையா, அதுதான் சப்ஸ்கிரிப்ஷன். லாஸ்ட்டாக வந்து சென்டர் ஆஃப் த நேம், ஃபார்மல் லெட்டர்னால் டெசிக்னேஷன் இருந்ததுன்னா டெசிக்னேஷன் வந்து போட்டலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபார்மல் லெட்டரோட சாம்பிள் வந்து பாருங்கள். ஸோ இன்ஃபார்மல் லெட்டரில் இங்கேயும் ஃபஸ்ட்டு வந்து சென்டர் அட்ரஸ் வந்து இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து டேட் இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபார்மேட் நல்லா நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டே, அதுக்கப்புறம் மந்த்து வேர்ட்ஸில் எழுதணும், அப்புறமா இயரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து சல்யூட்டேஷன், டியர் மதர். ஸோ ஃபார்மலில் வந்துட்டு இந்த சல்யூட்டேஷன் டிஃபர் ஆகும். இன்ஃபார்மலில் மோஸ்ட்லி வந்துட்டு டியர் மதர், டியர் ஃப்ரெண்ட் இது மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு பாடி ஆஃப் த லெட்டர், என்ன சொல்ல வராங்களோ அந்த பேராகிராஃபில் இதில் சொல்லிடணும். நெக்ஸ்ட்டு இது என்னது, ஃபைனலாக வந்து நம்ம என்ன, ஸோ ப்ளீஸ் கன்வே மை ரிகார்ட்ஸ் டு டேட் அண்ட் லவ் டு சுகன்யா அப்படி சொல்கிறாங்கல்ல. ஸோ இது வந்து இங்கே பாருங்கள், நம்ம ஃபார்மல் லெட்டரில் பார்த்தோம் இல்லையா இந்த க்ளோசிங் பேராகிராஃப், அதே மாதிரி இங்கேயும் வருது பாருங்கள். க்ளோசிங் பேராகிராஃப். அதுக்கப்புறமா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு வரும், அதுக்கப்புறம் சென்டர்ஸ் நேம். இங்கே டெசிக்னேஷன்லாம் கொடுக்க தேவையில்லை. ஸோ இதுதான் ஒரு இன்ஃபார்மல் லெட்டரோட ஃபார்மேட்டு. சென்டர் அட்ரெஸ்ஸு, டேட்டு, சல்யூட்டேஷனு,
பாடி ஆஃப் த லெட்டரு, சப்ஸ்கிரிப்ஷனு, சென்டர் நேம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபார்மல் லெட்டரோட ஃபார்மெட்டு, இன்ஃபார்மல் லெட்டரோட ஃபார்மெட்டு இது தெரிஞ்சிட்டாலே லெட்டர் ரைட்டிங் வந்துட்டு நம்ம எந்த கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இது வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கிற ஃபார்மெட்ஸு. 11th and 12th வந்து இது இருக்குது. ஸோ நம்ம சமச்சீர் புக்லே வந்து லெட்டர் ரைட்டிங்க்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது. நம்ம வெளியில் தேடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ சென்டர் அட்ரஸ் வந்து பாருங்கள். இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்க்ளூட் இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர் இஃப் ரிக்வயர்ட். ஸோ அங்கே ஃபார்மல் லெட்டரில் பார்க்கும்போது ஜென்ரலாக நம்ம ஒரு அட்ரஸ் வந்து பார்த்தோம், அப்புறம் பின்கோட் வந்து பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் இன்க்ளூட் இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர் இஃப் ரிக்வயர்ட் எங்கள் சென்டர் அட்ரஸில். நெக்ஸ்ட் வந்து டேட் வந்து எப்படி எழுதணும்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு விடணும். டேட் வந்துட்டு ஃபஸ்ட்டு டே, அதுக்கப்புறமா மந்த்து, அதுக்கப்புறமா இயரு. மந்த் வந்து வேர்ட்ஸில் வந்து எழுதணும். ஸோ ரிசீவர்ஸ் அட்ரஸ் எழுதணும். அப்புறம் சப்ஜெக்ட் ஆஃப் த லெட்டர் வந்து சல்யூட்டேஷன் பாருங்கள். ஒரு ஃபார்மல் லெட்டரில் வந்துட்டு சாரோ இல்லை ரெஸ்பெக்டட் சாரோ இல்லை மேடமோ எழுதணும். நெக்ஸ்ட்டு பாடி ஆஃப் த லெட்டர். ஸோ பாடி ஆஃப் த லெட்டர் தான் நம்ம வந்து என்ன அந்த லெட்டர் வந்து எதுக்காக எழுதுகிறோம் அப்படின்றது வந்து ஃபுல்லாக சொல்லிடுறது. அதுக்கப்புறம் வர்றது வந்து உங்களோட க்ளோசிங் பேராகிராஃப், காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸு. அதுக்கப்புறம் சென்டரோட சிக்னேச்சர் அண்ட் டெசிக்னேஷன் இஃப் எனி. இந்த டெசிக்னேஷன் வந்துட்டு ஃபார்மல் லெட்டருக்கு தான் வரும், இன்ஃபார்மல் லெட்டருக்கு வராது. ஸோ இதில் நிறைய மாடல் லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், லெட்டர் ஆர்டரிங் திங்ஸு. இது வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கான லெட்டரு. So Ms. Deepa, an NGO, writes a letter to the wholesale bookshop dealer placing order for 100 copies of medium-size English Oxford Dictionary. ஸோ இவங்க எப்படி எழுதுகிறாங்கன்றது வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டரோட அட்ரஸ் வந்து கொடுத்துட்டாங்களா. நெக்ஸ்ட்டு இவங்க மேலே சொன்ன மாதிரி இந்த மெயில் அட்ரஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். மெயில் அட்ரஸ் எங்கே கொடுத்துருக்காங்க, இந்த அட்ரஸ்க்கு அப்புறம் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டோட ஃபார்மெட் வந்து பாருங்கள். டே, அதுக்கப்புறம் மந்த் வந்துட்டு இன் வேர்ட்ஸு, அதுக்கப்புறம் இயர், ஃபுல்லாக இயர் எழுதணும். 19 அப்படின்னு போடக்கூடாது, 2019 அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட்டு வந்து யார் ரிசீவரோ அவங்களோட அட்ரஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் சல்யூட்டேஷன்னு, சப்ஜெக்ட் வந்து எழுதியிருக்காங்க. அப்புறம் பாடி ஆஃப் த லெட்டர் வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ், தேங்க்யூ அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி தீபா பி. ஓகேவா? இது வந்து ஆர்டர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் லெட்டரு. After receiving the order, Deepa finds that some of the dictionaries are damaged, so she writes the following letter of complaint. ஸோ கம்ப்ளைண்ட் லெட்டரும் அதே மாதிரி ஃபார்மெட்டில் தான் இருக்குது பாருங்கள். இவங்க இமெயில் வந்து எங்கே போடுறாங்க பாருங்கள், அட்ரஸ்க்கு அப்புறம் போட்டிருக்காங்க. அப்புறம் டேட் ஃபார்மெட் வந்து பார்த்துக்கோங்க, ரிசீவரோட அட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் சல்யூட்டேஷன்னு, சப்ஜெக்ட் வந்து எழுதுகிறாங்க, பாடி ஆஃப் த லெட்டர் எழுதுகிறாங்க, அப்புறம் தேங்க்யூ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அவங்களோட நேம் வந்து எழுதுகிறாங்க. நெக்ஸ்ட்டு என்கொயரி லெட்டரு. ஸோ என்கொயரி லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா, மிஸ்டர் ஸ்ரீநாத் லாஸ்ட் his பேக் இன் a crowded train. He had already lodged a complaint in the police station. The following is a letter of inquiry about the status of his lost certificates. ஸோ இதில் எதுனா மாற்றம் இருக்கான்னு பாருங்கள். ஸோ சென்டர் அட்ரஸ், டேட்டு, ரிசீவர் அட்ரஸ், ரெஸ்பெக்டட் மேடம் அப்படின்னு போட்டு சப்ஜெக்ட் வந்து எழுதியிருக்காங்க, பாடி ஆஃப் த லெட்டர் எழுதியிருக்காங்க, தேங்க்யூ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி ஸ்ரீநாத் பி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் வந்துட்டு இருக்குது. என்கொயரி லெட்டர், ஆர்டர், புக்கை ஆர்டர் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளைண்ட் லெட்டரு, ஃபார்மலாக ஆஃபீஸ்க்கு உள்ளாரே வந்து எழுதிக்கிறது, இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் என்கொயரி வந்துட்டு எழுதுறது, ஜாப் அப்ளிகேஷன் வந்துட்டு போடுறது, இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு லெட்டர் ஃபார்மெட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு
இங்கே சில கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷன். இதெல்லாம் பாருங்கள், இப்படி தான் வந்துட்டு கேட்பாங்க. இதில் மேக்ஸிமம் கேட்குறதுக்கு இந்தந்த கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் லெட்டர் ரைட்டிங்கில் ஃபுல் மார்க்ஸ் வந்து வாங்கலாம். ஸோ வாட் இஸ் த அப்ராப்ரியேட் சல்யூட்டேஷன் ஃபார் அ ஃபார்மல் லெட்டர் வென் யூ நோ த ரெசிபியன்ஸ் நேம்? உங்களுக்கு ரெசிபியன் நேம் வந்து தெரியுதுன்னு வைங்களேன், அப்போ அப்ராப்ரியேட் சல்யூட்டேஷன் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ரெசிபியன் நேம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா டியர் ரெசிபியன் நேம் தான் எழுதுவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, விச் பார்ட் ஆஃப் அ ஃபார்மல் லெட்டர் டிபிக்கலி இன்க்ளூட்ஸ் த சென்டர் அட்ரஸ் அண்ட் டேட்? ஸோ சென்டர் அட்ரஸ் அண்ட் டேட் வந்துட்டு எங்கே இருக்கும்? சல்யூட்டேஷனில் இருக்குல்ல, பாடியில் இல்லை, க்ளோசிங்கில் இல்லை. இட் வில் பி ஒன்லி அட் த ஹெட்டிங், இல்லையா? ஸோ ஹெட்டிங் தான் கரெக்டு. இன் அ லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட் வாட் ஷுட் பி த மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் த பாடி பேராகிராஃப்ஸ்? ஸோ ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரில் அந்த பாடி ஆஃப் த லெட்டரில் வந்து என்ன மெயினாக டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து இட் டீட்டெயில்ஸ் த இஷ்யூஸ் ப்ரொவைடிங் எவிடன்ஸ். ஸோ இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ் இன் அ லெட்டர்? ஓகேவா? எதுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ் வந்து கொடுக்குறீங்க, எதுக்கு தேங்க்யூ வந்து கொடுக்குறீங்க ஒரு லெட்டரில் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது என்னது? டு எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட் ஆர் குட்வில். அதுதான் purpose of complimentary clause. Which type of letter is commonly used for job applications? ஸோ ஒரு ஜாப் அப்ளிகேஷனுக்கு காமனாக நம்ம எந்த லெட்டர் யூஸ் பண்ணுவோம்? இட் இஸ் அ ஃபார்மல் லெட்டர். ஸோ ஜாப் அப்ளிகேஷனும் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபார்மல் லெட்டர்ஸ் தான். வாட் ஷுட் பி இன்க்ளூடட் இன் த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஆஃப் அ ஃபார்மல் லெட்டர்? ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் வந்துட்டு ஃபார்மல் லெட்டரில் வந்து என்ன கொடுக்கணும்? பர்பஸ் ஆர் ரீசன் ஃபார் ரைட்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து, which of the following is an appropriate word to address unknown recipient in a formal letter? நம்மளுக்கு வந்து ரெசிபியன்ட் வந்து அன்னோனாக இருக்கிறாங்க ஒரு லெட்டரில். அப்போனா நம்ம என்ன வந்து போடுவோம்? வாட் வே டு அட்ரஸ் தெம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன போடுவோம்னா டு ஹூம் ஸோ எவர் இட் மே கன்சர்ன். ஸோ டு ஹூம் இட் மே கன்சர்ன் அப்படின்றத வந்து போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் லைன் இன் பிஸ்னஸ் லெட்டர்? ஒரு பிஸ்னஸ் லெட்டர் எழுதுகிறாங்கன்னா அதனோட சப்ஜெக்ட் லைன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் லெட்டரில் அதனோட சப்ஜெக்ட் லைன் வந்து டு சம்மரைஸ் த மெயின் ஐடியா ஆஃப் த லெட்டர். ஓகேவா? இன் அ தேங்க்யூ லெட்டர், ஒரு நன்றி கடிதம் வந்து போடும்போது வாட் இஸ் த ப்ரைமரி ஃபோக்கஸ் ஆஃப் த கண்டென்ட்? ஸோ அதனோட ப்ரைமரி ஃபோக்கஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தேங்க்யூனாலே வி ஆர் எக்ஸ்ப்ரெஸிங் அ கிராட்டிடியூட், இல்லையா? நம்ம நன்றி சொல்கிறோம். ஸோ அது வந்து எக்ஸ்ப்ரெஸிங் கிராட்டிடியூட் அண்ட் அக்னாலேஜிங் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் போஸ்ட்ஸ்கிரிப்ட் இன் அ லெட்டர்? இந்த பிஎஸ் அப்படின்னு ஒன்று எழுதுவோம்ல, அது என்னத்துக்கு எழுதுகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது எதுக்கு எழுதுகிறோன்னா டு ஆட் பர்சனல் நோட் ஆர் ரிமைண்டர். ஒரு பர்சனல் நோட்டோ இல்லை ஒரு ரிமைண்டரோ வந்து சொல்கிறதுக்கு தான் வந்து அந்த பிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து, வாட் இஸ் த அப்ராப்ரியேட் டோன் ஆஃப் இன்ஃபார்மல் லெட்டர் டு அ க்ளோஸ் ஃப்ரெண்ட்? ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு என்ன டோனில் வந்து எழுதுவேன்? கேஷுவல் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக எழுதுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ காமன் வே டு க்ளோஸ் அ ஃபார்மல் லெட்டர்? ஒரு ஃபார்மல் லெட்டரை வந்துட்டு எப்படி க்ளோஸ் பண்ணுவோம்? யுவர்ஸ் ட்ரூலி தான் க்ளோஸ் பண்ணுவோம். ஏன்னா சியர்ஸோ டேக் கேரோ பெஸ்ட் விஷஸோ வந்துட்டு வராது. யுவர்ஸ் ட்ரூலி அப்படின்னு தான் ஒரு ஃபார்மல் லெட்டரை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு, வென் ரைட்டிங் எ லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வாட் ஷுட் பி எம்ஃபசைஸ்டு? ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், எதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லுவீங்க? எதை எம்ஃபசைஸ் பண்ணுவோம்னா, இப்போ இவங்களுக்கு வந்து வேலை தாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பர்சனோட ஸ்ட்ரென்த்து, அவங்க என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இதை தான் வந்து நம்ம ஹைலைட் பண்ணுவோம். ஹைலைட்டிங் த பர்சன் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து, in a letter of inquiry what is the main purpose of a opening paragraph? ஒரு inquiry letter வந்து போடுறோன்னு வைங்களேன், அந்த
ஓப்பனிங் பேராகிராஃபோட மெயின் பர்பஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஆஸ்கிங் ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸிங் இன்ட்ரெஸ்ட். இதுதான் என்னோட ஆன்சர். Next, when addressing an envelope, where should the sender's address be placed? So, sender or address வந்துட்டு envelopeல எங்கே எழுதுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து top left corner. Next, which of the following is an appropriate way to address a professor in a formal letter? ஒரு ப்ரொஃபஸரை ஃபார்மல் லெட்டரை வந்து எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க? டியர் ப்ரொஃபஸர், அவரோட லாஸ்ட் நேம். நெக்ஸ்ட் வந்து in a letter of resignation, what information is crucial to include? ரெசிக்னேஷன் லெட்டரில் நீங்கள் என்ன வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து சொல்லணும்? எஃபெக்டிவ் டேட் ஆஃப் ரெசிக்னேஷன் அண்ட் ப்ரீஃப் ரீசன் தான் சொல்லணும். ஏன்னா அங்கே வந்து உங்களோட பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸையோ இல்லை டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனையோ இல்லை ப்ரமோஷன் ரெக்வஸ்ட் பண்ணியோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னோட டேட் ஆஃப் ரெசிக்னேஷன் என்ன வேணும் அண்ட் ப்ரீஃப் ரீசன் ஃபார் ரெசிக்னேஷன் இருந்தால் போதும் அவங்களுக்கு. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இன்டென்டிங் பேராகிராஃப்ஸ் இன் அ ஃபார்மட் லெட்டர்? ஓகேவா, எதுக்கு வந்து பேராகிராஃப்ஸை வந்து இன்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் அப்பியரன்ஸாக இருக்கும். அதனால தான் ஒரு பேராகிராஃப் வந்து இன்டென்ட் பண்ணுறாங்க. இன் அ ஃபார்மல் லெட்டர், வாட் இஸ் த ரோல் ஆஃப் த செகண்ட் பேராகிராஃப் ஆஃப் த பாடி? ஒரு ஃபார்மல் லெட்டரில் 2-3 பேராகிராஃப் வந்து எழுதுகிறாங்கன்னு வைங்களேன். இந்த செகண்ட் பேராகிராஃப் வந்துட்டு எதுக்கு, செகண்ட் அண்ட் தேர்ட் பேராகிராஃப்ஸ் வந்து எதுக்கு போகுது அப்படின்னா, ப்ரொவைடிங் சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ். அந்த மெயின் பாடி ஆஃப் த லெட்டரில் அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் எல்லாமே வந்துடும் இல்லையா? அதுக்கப்புறமா இருக்கிறது என்ன, எதுக்கு ஒரு செகண்ட் அண்ட் தேர்ட் பேராகிராஃப்ஸ் வந்து எதுக்கு வந்து பண்ணுறோன்னா, டு ப்ரொவைட் த சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட், வென் இஸ் இட் அப்ராப்ரியேட் டு யூஸ் புல்லட் பாயிண்ட்ஸ் ஆர் நம்பர்ட் லிஸ்ட் இன் அ லெட்டர்? எப்போ வந்து புல்லட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து போட்டு எழுதுவாங்க அப்படின்னு, எப்போ வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா, டு ஹைலைட் கீ பாயிண்ட்ஸ் ஆர் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு புக்ஸ் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன். ஒரு 4 புக் வந்து ஆர்டர் பண்ணுறேன். ஸோ அப்படி ஆர்டர் பண்ணும் போது ஒன்று நான் வந்துட்டு புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு ஆர்டர் பண்ணுவேன், எனக்கு இந்த புக்கெல்லாம் வந்துட்டு வேணும் அப்படின்னு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த மெயின் பாடி ஆஃப் த லெட்டர்லேருந்து அந்த லிஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஹைலைட் ஆகும். நான் அப்படியே லெட்டராகவே எழுதிட்டு போயிட்டேன்னா அது அவங்களுக்கு ஹைலைட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எ டேஷ் இஸ் ரிட்டன் டு சீக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் என்ன எழுதுவீங்க? வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இன்ஃபர்மல் லெட்டர், கம்ப்ளைண்ட் லெட்டர், என்கொயரி லெட்டர். என்ன லெட்டர் எழுதுவீங்க? இன்ஃபார்மல் வந்துட்டு நம்ம ஆர்கனைசேஷனுக்கு எழுத மாட்டோம். நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து வேணும்னா அது கம்ப்ளைண்ட் லெட்டர் இல்லை, அது வந்துட்டு என்கொயரி லெட்டர். எனி கைண்ட் ஆஃப் லெட்டர் ends generally with. ஸோ ஒரு லெட்டர் வந்துட்டு எதில் எண்ட் ஆகும்? இட் ends with a signature. How do we end the application to higher authority? ஒரு ஹையர் அத்தாரிட்டிக்கு எப்படி உங்களோட அப்ளிகேஷனை வந்து எண்ட் பண்ணுவீங்க? யுவர்ஸ் ட்ரூலியா, யுவர்ஸ் சின்சியர்லியா, இல்லை யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லியா, எப்படி எண்ட் பண்ணுவீங்க? இட்ஸ் ஆல்வேஸ் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. விச் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் லெட்டர் ரைட்டிங்? Yours faithfully ends in a formal letter. Yours truly ends a informal letter. ஒரு ஃபார்மல் லெட்டர் வந்து yours faithfullyன்னு எண்ட் ஆகும். yours trulyன்னு ஒரு இன்ஃபார்மல் லெட்டர் வந்து எண்ட் ஆகும். The format of signature writing date in formal letter is 12 June 1999 instead of 12/6/99. இல்லை ஆல் த அபவ். இது வந்து ஆல் த அபவ், மூணுமே வந்து கரெக்டு தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, விச் இஸ் த கரெக்ட் சல்யூட்டேஷன் ஃபார் லெட்டர் டு எடிட்டர்? மிஸ்டர் எடிட்டர் ஆர் மிஸ்ஸஸ் எடிட்டர் போடுவீங்களா? மிஸ்டர் சார் ஆர் மிஸ்ஸஸ் மேடம் போடுவீங்களா? டியர் சார் ஆர் மேடம் போடுவீங்களா? டியர் சார் ஆர் மேடம் தான் போடுவோம். நெக்ஸ்ட் வந்து த வேர்ட்ஸ் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி ஆர் டேஷ் ஆஃப் அ லெட்டர். யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்றது ஹெட்டா, இல்லை சப்ஸ்கிரிப்ஷனா, இல்லை சல்யூட்டேஷனா? இட் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்துட்டு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இதில் ஒன்று வந்து மிஸ் அவுட் பண்ணியிருக்கோம். என்னென்னா, அந்த ஃபார்மெட் வந்து ஜம்பிள் அவுட் பண்ணி எது வந்து கரெக்ட் ஃபார்மெட் அப்படின்னு கேட்கலாம். எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அந்த ஃபார்மெட்டு
என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ்னால் என்ன, அதுக்கப்புறமா வந்து சிக்னேச்சர் எங்கே வரும், சென்டர் அட்ரஸ் எதுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் ரிசீவர் அட்ரஸ் எங்கே வரும், டேட் எங்கே வரும், இந்த மாதிரி அந்த ஃபார்மட் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். எல்லா கொஷின்ஸுமே வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இது எல்லாமே நம்ம சமச்சீர் புக்லேயே வந்துட்டு இருக்குது. ஸோ எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.